வரவேற்கிறேன். தலைப்புச் செய்திகள். நசரேத் குழுமத்தில் கொண்டாடப்பட்ட ஆசிரியர் தின விழா கொண்டாட்டம். தி நசரேத் அகாடமி மாணவர்கள் நிகழ்த்திய கின்னஸ் சாதனை. பள்ளிகளுக்கு இடையேயான போட்டிகளில் பங்கு பெற்று வெற்றி பெற்ற நசரேத் அகாடமி மாணவ மாணவியர்கள். நசரேத் கல்லூரியில் நடைபெற்ற தொழில் முனைவோருக்கான கருத்தரங்கு. ப்ளூ டே கொண்டாடிய நசரேத் பள்ளி மழலையர்கள். இனி விரிவான செய்திகளை காணலாம். நசரேத் குழுமத்தில் கொண்டாடப்பட்ட ஆசிரியர் தின விழா கொண்டாட்டம். கடந்த 5/9/2024 அன்று நசரேத் குழுமத்தின் அனைத்து பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் ஆசிரியர் தின விழா தொடக்க ஜெபத்துடன் மிக சிறப்பாக நடைபெற்றது. நசரேத் குழுமத்தின் தூண்களாகிய அனைத்து ஆசிரியர்களுக்கும் தாளாளர் திரு ஏஎன் என்ரிமாரிஸ் அவர்களும் நிறுவனர் திருமதி சந்திரா டேவிட் அவர்களும் சிறப்பு வாழ்த்துக்களையும் சிறப்பு பரிசு தொகையினையும் அளித்தனர். மேலும் ஆசிரியர் தினத்தன்று நசரேத் குழுமத்தின் அனைத்து பள்ளிகளிலும் ஆசிரியர்களுக்கென கலை நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டன. ஆசிரியர்களின் வாழ்வியலை விளக்கும் நாடகங்கள், பாடல், விளையாட்டு நிகழ்ச்சிகள் போன்றவையும் நடத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து கடந்த 2023 மற்றும் 2024 கல்வியாண்டில் மேக்ஸ், காமர்ஸ், எக்கனாமிக்ஸ் பாடங்களில் சென்டம் வழங்கிய ஆசிரியர்களுக்கும் பள்ளியின் சார்பில் வழங்கப்பட்ட பரிசு தொகை மற்றும் போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு சிறு பரிசுகளையும் 10 ஆண்டு கால ஆசிரியர் பணியை நிறைவு செய்த ஆசிரியர்களுக்கு பரிசு பொருட்களையும் தலைமை ஆசிரியர்கள் வழங்கி சிறப்பித்தனர். தி நசரேத் அகாடமி மாணவர்கள் நிகழ்த்திய கின்னஸ் சாதனை. பட்டினப்பாக்கத்தில் நடைபெற்ற ராபா புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்டில் 8ஆம் வகுப்பை சேர்ந்த சஹானா ரவீந்திரநாத் என்னும் மாணவி நாட்டிய துறையில் கலைமாமணி விருது பெற்று எம் பள்ளிக்கும் பெற்றோருக்கும் பெருமை சேர்த்துள்ளார். அதனைத் தொடர்ந்து GMS யோகா நோவா வேர்ல்ட் ரெக்கார்டில் எம் பள்ளியின் மாணவர்களான 9ஆம் வகுப்பை சேர்ந்த சோனியா மற்றும் 11ஆம் வகுப்பை சேர்ந்த கிரிகரன் ஆணி மற்றும் கண்ணாடி டம்ளர் மீது அமர்ந்து யோகா துறையில் கின்னஸ் சாதனை நிகழ்த்தியுள்ளனர். பள்ளிகளுக்கு இடையேயான போட்டிகளில் பங்கு பெற்று வெற்றி பெற்ற நசரேத் அகாடமி மாணவ மாணவியர்கள். கடந்த வாரம் சுதர்சன வித்யாசம் பள்ளிக்கு தி நசரேத் அகாடமியின் மாணவர்கள் சயின்டிபிகா என்னும் தலைப்பில் நடைபெற்ற போட்டியில் கலந்து கொண்டனர். எம் பள்ளியில் பயிலும் 7ஆம் வகுப்பு மாணவியான நித்யஸ்ரீ மற்றும் கவிலயா ஒலிம்பிக் போட்டியில் சிறப்பாக பங்கு பெற்று முதல் 5 இடங்களில் உள்ள நாடுகளை குறித்ததான விவரங்களை தரவு கையாளுதல் முறையில் அளித்து நடுவர்களை வியப்பில் ஆழ்த்தி முதல் பரிசை தட்டி வந்தனர். அதனைத் தொடர்ந்து சேது பாஸ்கரா பள்ளியில் வீரமங்கை வேலுநாச்சியாரின் நினைவாக நடத்தப்பட்ட பேச்சு போட்டியில் 7ஆம் வகுப்பை சேர்ந்த கே ஹரிஹன், 6ஆம் வகுப்பை சேர்ந்த ஸ்ரீநிதி, 5ஆம் வகுப்பை சேர்ந்த ஆஸ்ட்ரா, 3ஆம் வகுப்பை சேர்ந்த பிரணவ் மித்ரன் கலந்து கொண்டு சான்றிதழ்களையும் பரிசையும் பெற்று பள்ளிக்கு பெருமை சேர்த்தனர். அதனைத் தொடர்ந்து ஆல்கமி பிளாக் பாக்ஸ் ஸ்டுடியோவில் தி நசரேத் அகாடமியின் மாணவ மாணவியர் கலந்து கொண்டு தன் பன்முக திறமைகளை நிரூபிக்கும் மேடையாக அதை பயன்படுத்திக் கொண்டனர். இறுதியாக சான்றிதழ்களையும் பரிசுகளையும் பெற்று பள்ளிக்கு திரும்பினர். பரிசு பெற்ற அனைத்து மாணவ மாணவியருக்கும் வாழ்த்துக்களையும் ஆசிகளையும் பள்ளியின் முதல்வர் திருமதி ஸ்டெல்லா ஜூலியட் அவர்கள் வழங்கினார். நசரேத் கல்லூரியில் நடைபெற்ற தொழில் முனைவோருக்கான கருத்தரங்கு. கடந்த 10/10/2024 அன்று நசரேத் கல்லூரியின் கலையரங்கத்தில் இடி செல் மற்றும் வணிக நிர்வாகத்துறை இணைந்து மாணவர்களிடையே தொழில் முனைவோர் திறனை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்ட ஒரு கருத்தரங்கை ஏற்பாடு செய்திருந்தனர். இக்கருத்தரங்கில் BBA மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் கலந்து கொண்டனர். இக்கருத்தரங்கின் முக்கிய நோக்கமாக தொழில் முனைவோருக்கான திறனை மேம்படுத்துவதற்கான தளமாக அவை காணப்பட்டது. இக்கருத்தரங்கின் சிறப்பு விருந்தினராக மெடிசின் வெல்னஸ் அஷ்யூர்ட் நிறுவனத்தின் துணை நிறுவனரான திருமதி சுகன்யா ராஜேந்திரன் அவர்கள் கலந்து கொண்டார். இக்கருத்தரங்கு மாணவர்கள் அனுபவமுள்ள தொழில் முனைவோரிடம் கேள்விகளை கேட்கவும் ஆலோசனைகளை பெறவும் வாய்ப்பாக அமைந்திருந்தது. இக்கருத்தரங்கு மாணவர்களின் கல்வி மற்றும் எதிர்காலத்தில் தொழில் முனைவோர் நுண்ணறிவுகளை பயன்படுத்த ஊக்குவிக்கும் வகையில் அமைந்ததுடன் ஆசிரியர்களின் நன்றியுரையுடன் இக்கருத்தரங்கு நிறைவு பெற்றது. ப்ளூ டே கொண்டாடிய நசரேத் பள்ளி மழலையர்கள். குழந்தைகளால் அதிக விரும்பப்படும் நிறங்களில் ஒன்று நீல நிறம்.
இது நிறங்களில் மூன்றாவது முதன்மை நிறமாக விளங்குகின்றது. நம் தேசிய கொடியில் உள்ள அசோக சக்கரமும் நீல நிறம். அதனை சிறப்பிக்கும் விதமாக நீல நிறம் கொண்டாடப்பட்டது. பள்ளி வளாகம் முழுவதும் வண்ண பலூன்கள் மற்றும் தோரணங்களால் அலங்கரிக்கப்பட்டது. மாணவ செல்வங்களும் நீல நிறத்தில் ஆடைகளை அணிந்து வந்தனர். குறிப்பாக மீன், வண்ணத்து பூச்சி போன்ற வேடம் அணிந்து வந்து சிறப்பான முறையில் தங்கள் பேச்சு திறமையை வெளிப்படுத்தினர். நமது தலைமை ஆசிரியர் திருமதி டோரா ஜெபக்குமார் அவர்கள் ஒவ்வொரு வகுப்பிற்கும் சென்று மாணவர்களிடையே நீல நிறத்தை பற்றி கலந்து உரையாடினார். மாணவர்களுக்கு கிரீடம், பேட்ஜ் போன்றவை அணிவிக்கப்பட்டு நீல நிற தின விழா மிகவும் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. அதனைத் தொடர்ந்து காமராச நகர் நாசரேத் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியிலும் நீல நிற கொண்டாட்டம் நடத்தப்பட்டது. சந்தோஷத்தின் வெளிப்பாடாக விளங்கும் நீல வண்ண பலூன்கள் கரும்பலகைகளையும் நுழைவு வாயில்களையும் பிரமிக்க செய்தன. பள்ளியின் முதல்வர் திருமதி லதா ரஞ்சித் சிங் அவர்கள் மனதை அமைதிப்படுத்தி சோர்வினை நீக்கி புது தெம்பளிக்கும் நீல நிறத்தின் மேன்மையை மாணவ மாணவியருக்கு விளக்கி கூறினார். புதிய எண்ணங்களையும் புதிய கருத்துக்களையும் புதிய கலை நுட்பங்களையும் புதுமையான முறையில் பிரதிபலித்திருந்த ஆசிரியர்களின் திறமையை பெற்றோர்களும் பள்ளியின் முதல்வரும் புகழ்ந்து பாராட்டினார். இத்துடன் இன்றைய செய்திகள் முடிவடைந்தன. மேலும் செய்திகளை அறிந்து கொள்ள ட்ரூலி நாசரேத் நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஷர்லி அலெக்ஸ். நன்றி, வணக்கம்.